Hi guys, very good morning. I hope you are all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை செல் என்ட்ரு ஆகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கற்றுக்குங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, லைவ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற ப்ரைஸை விட நம்ம இப்போ ஆஃபர் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 4th இந்த ஆஃபர் வில் பி லான்ச். ஓகேங்களா? ஆஃபர் வந்து லான்ச் ஆயிரும். இந்த கோர்ஸ் வந்து பை பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 7th சென்ஸ் ஆஃபர் சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் கோர்ஸ் பை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கொடுப்பேன். இது வந்து ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான், லிமிட்டட் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸை பாருங்கள். பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் பை பண்ணணுன்ற ஐடியா இருந்தால் மட்டும் அந்த சேனலை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து லிங்க் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? எந்த டைமுக்கு லிங்க் வரும் அப்படின்றதும் அதில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அண்ட் கோல்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல யூரோ யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இருக்கும், அந்த வீடியோவோட கண்டினியூஷன். ஓகேங்களா? சேம் இதே வீடியோ அந்த வீடியோவோட ஜாயினில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. நான் ஏன் இந்த இடத்துல என்ட்ரி போனேன் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு நாலேஜ்டான ஒரு வீடியோ. நீங்கள் பிகினர் இல்லைனா எஸ்எம்சி தெரியும் அப்படின்னாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், எதனால் நான் என்ட்ரி எடுக்கிறது இல்லை, சில என்ட்ரி ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றத அதில் நாலேஜில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் அந்த வீடியோவில் எண்டில் வந்து இதே சேம் வீடியோ அதில் ஜாயினில் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம யூரோ யூஎஸ்டி இந்த இடத்துல செல் வந்து போயிருந்தோம். நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் $192 வந்து எனக்கு லாஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இவ்வளோ லாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக இங்கே போகும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால நான் வந்து 2% வந்து ரிஸ்க் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா $75 தான் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து $75ன்றது எனக்கு 0.5%. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடு கன்ஃபார்மாக செல் போவோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால நான் இந்த இடத்துல 2% வந்து ரிஸ்க் வந்து எடுத்துட்டேன். ஆனால் என்ன பண்ணிடுச்சு, என்னோட எஸ்எல் மட்டும், சாரி எஸ்எல் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மேலே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், எஸ்எல் மட்டும் ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நான் நினச்ச மாதிரி ஃபுல் செல் வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து $192 வந்து எனக்கு லாஸ் ஃப்ரைடே. ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு கோல்டில் எனக்கு வந்து டுடே இன்னைக்கு வந்து மண்டே வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்து நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் ஓவராலாக என்னோட லாஸ் எல்லாம் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத பற்றி பேசிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட லைவ் வந்து பார்க்கல அப்படின்னா வீக்லி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை போயிட்டு பார்த்துருங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீம் வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரீம் வீடியோவில் கவனிச்சிங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு டிமாண்டும் இந்த இடத்துல ஒரு டிமாண்டும் வந்து அந்த ஸ்ட்ரீம் வீடியோவிலேயே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு டிமாண்டை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் இங்கே கீழே ஒரு டிமாண்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை சொல்ல நான் மறந்துட்டேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாரும் வந்து லைவில் கொஷின் கேட்க கேட்க நான் என்ன பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டை நான் சொல்கிறதுக்கு அங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த இடத்துல நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இந்த டிமாண்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நம்ம இந்த லைவ் பார்க்கும்போது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போகலாம் அப்படின்ட்டு என்னோட பிளான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர். இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிட்டிகேட் பண்ணி இந்த டிமாண்ட் என்ன டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் இந்த ஸ்விங்குக்கு ஒரு டிமாண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் இவ்வளோ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப்புறமா மேலே போயிருக்கான். ஸோ இங்கே இருக்க டிமாண்ட் வந்து வேலிட் தான். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் இருந்து இந்த ஸ்விங்கோட எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, மிட்டிகேட் பண்ணுச்சு. ஸோ மிட்டிகேட் பண்ணதுக்கு நம்ம 5 மினிட்ல 1 மினிட்ல நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் ஒரு என்ட்ரி வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். கோல்டு வீடியோ போய் பார்த்துருங்க பார்க்காதவங்க. அதுலேயும் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது, பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதோ ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிக் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ அதே என்ட்ரி இங்கே பெண்டிங்கில் நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதே என்ட்ரி இங்கே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதே டிமாண்டு இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அதே டிமாண்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கோட லோவாகவும் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னோட பிளான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்துருச்சு. இந்த இடத்துல மிட்டிகேஷன் நடந்துருச்சு. ஸோ நம்ம எப்பயுமே என்ட்ரு ஆகிறபடி இந்த இடத்துல ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ஸோ 1 மினிட்ல நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆனால் 1 மினிட்ல இருக்கிற ஸ்விங்கும் 5 மினிட்ல இருக்கிற ஸ்விங்கும் ஒரே மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்விங்கும் சரி, இந்த ஸ்விங்கும் 1 மினிட்லேயும் சரி 5 மினிட்லேயும் சரி ஈவனாக இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம 5 மினிட்ல இருந்தே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியனோட மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு. அப்போது ஏஷியனுக்கு லிக்விடிட்டி அவ்வளவோ இல்லை, லிக்விடிட்டி அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை. ஓகேங்களா? எப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே போனோம். ஓகேங்களா? இங்கேருந்து மேலே போனவன் நமக்கு இப்படி ஒரு மேனுவல் லிக்விடிட்டி கொடுத்துருந்தான் அப்படின்னா, நமக்கு இந்த இன்டிஸ்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்டிஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அப்போது நம்ம டிமாண்டுன்னு எடுத்தால் இங்கே நடந்த சோச்சுக்கு இது டிமாண்டாக ஆக்ட் ஆகிருக்கும், நம்ம பை வந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த சினாரியோவில் என்ன நடந்திருக்குன்னா, மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இல்லை. அப்போது இங்கே வந்து ஏஷியன் வந்து லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி இன்டிஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி பிரேக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணி பிரேக்கு மார்க்கெட்னால முடியல. அப்போது ஓவரால் லிக்விடிட்டியை என்ன பண்ணிடுச்சு, ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எகன் கீழே வருவான்னு தெரியும், ஏன்னா மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இல்லை. ஸோ லாஸ்ட் லைவ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அதில் மேனுவல் இன்டிஸ்மெண்ட்டை பற்றி பாயிண்ட்டாக பேசியிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஏன்னா எனக்கு மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் போவேன் என்ட்ரியை. ஸோ இதில் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். இப்போது இந்த ஹையை எடுத்தால் நம்ம சோச்சுன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா கீழே வந்து எகன் சோச் பண்ணிருச்சு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இது வந்து எனக்கு சோச் கிடையாது, ஸ்வீப்பு. மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு எகன் மேலே போகிறான். ஏன் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணால், இந்த லோ எதனால ஸ்வீப் பண்ணப்பட்டது, இந்த லோ ஸ்வீப் ஆகிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இங்கே மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இல்லாதனால இந்த ஸ்வீப் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுத்துரும். மார்க்கெட் எடுத்துட்டு மேலே தான் போக பார்க்கும். ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கும்போது, எஸ்எம்சி படிக்கும்போது இது சோச்சா நீங்கள் படிப்பீங்க, மக்கப் பண்ணி படிக்கிறது அப்படின்றாங்கல்ல. அப்போது இதை வந்து இப்போ யார் படித்தாலும் இப்படி தான் மக்கப் பண்ணுறது, இதுதான் வந்து ஹை இப்படின்னு மக்கப் பண்ணும். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்க்கும்போது ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்படி மேலே தான் போகிறோம். அப்போ நம்ம மினி சோச்சவே எடுத்துக்கலாம். இங்கே நடக்கக்கூடிய சோச்சவே வந்து நம்ம ஒரு ஃபுல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது என்னோட இந்த இடத்துல சோச் வந்து நடந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த இடத்துல மேனுவல் லிக்விடிட்டி இருக்கா,
மேனுவல் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, மேனுவல் இன்டிஸ்மெண்ட் இருக்குது. அப்போது இந்த மேனுவல் இன்டிஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணது இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த டிமாண்ட் வந்து வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம டிஸ்கார்ட்லேயும் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன் இந்த டிமாண்டில். சரிங்களா? சரி, இப்போது இந்த டிமாண்டில் நான் பை போனேன்னா எனக்கு ரிஸ்க் ரிவார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு பெட்டராக இல்லை. ஓவராலாக 1:6 தான் வருது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி நான் என்ன பண்ணேன், இதே டிமாண்டில் 1 மினிட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டேன். 1 மினிட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிட்டு எத்தனை டிமாண்ட் கிடைக்குது அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஒரு டிமாண்ட் இருக்குது, 2 டிமாண்ட் இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு ஆர்டருக்கு $75 என்னால் லாஸ் பண்ண முடியும். $75. இப்போ கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கேன். அப்போது $60 இருந்தேன், $30 இருந்தேன். ஓகேங்களா? ஒரு ரிஸ்க் 0.5%ன்றது $30. 30லேருந்து 60 ஆச்சு, இப்போ 75 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆர்டருக்கு எனக்கு $75 லாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பை தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே தான் நம்ம எப்பயுமே வைப்போம். எல்லா என்ட்ரிலையும் சரி, எல்லா வீடியோலையும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் இப்படி வைப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்காம, ஏன்னா ஓவராலாக நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் பார்த்து வந்துட்டோம். இதில் நான் கன்ஃபர்மேஷன் பார்க்காம டைரெக்டாக என்ட்ரி வந்து போயிட்டேன் இந்த இடத்துல. சரிங்களா? இங்கே ஒரு என்ட்ரி, தென் இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிட்டேன். ஸோ எனக்கு இப்போது 5 மினிட்டில் எனக்கு இது ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் மாடல் எனக்கு ஒர்க் ஆகும்னு தெரியும். நிறைய வீடியோவில் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருந்தால் உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் மாடல் ஒர்க் ஆகும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தைரியமாக இந்த இடத்துல $74 நான் ரிஸ்க் வச்சு நான் எவ்வளோ லாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.73 லாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது $730 நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். $730 நான் யூஸ் பண்ணதுக்கு வெறும் $74 தான் எனக்கு லாஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் எனக்கு இந்த ஹையை வந்து எடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. சரிங்களா? பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதை இப்படி மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ராஃபிட்டோட லெவல் நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டோட லெவல் நான் இங்கே வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? இது வரைக்கும் போகும் அப்படின்னு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரிகர் ஆகி மார்க்கெட் மேலே போகும்போது என்னோட டிசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டிபியை வந்து இங்கே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக மார்க்கெட் எனக்கு வந்து ஆக்சுவலாக டிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே மார்க்கெட் சப்ளை கிட்ட வரும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இம்பேலன்ஸில் மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சேஃப்டிக்கு கிட்ட வந்துடுச்சு. டிபியை வந்து ஸ்ப்ரெட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி நானே வந்து க்ளோஸ் வந்து பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதில் இந்த கோல்டு ஆர்டரில் எனக்கு $1145 வந்து எனக்கு ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ ஈரோ ஈஸ்டில் $192 வந்து லாஸ். ஸோ இதெல்லாம் பிரேக் ஈவன் பண்ணி $953 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இன்றைக்கி ட்ரேடு வந்து முடிஞ்சுது. சரிங்களா? சரி, ஓகே. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சுது. நம்ம நாளைக்கு ஒரு புது வீடியோவோட வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.